குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு 23/3/2025 மார்ச் மாதம் ஞாயிற்றுக்கிழமை, குரோதி வருடம் பங்குனி மாதம். இன்னைக்கு நவமி திதி. நவமி திதி காலை 1:45 வரைக்கும் இருக்கு. அதற்கு பிறகு நவமி தசமி திதி வருது. காலை பூராட நட்சத்திரம். ரம்ஜான் 22 நாள் ஆகிப்போச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன 8 நாள் தான் இருக்குது. பூராட நட்சத்திரம், அதன் பூராட நட்சத்திரம் தியாஜிதம். பூராட நட்சத்திரம் காலை 12:45 வரைக்கும் இருக்குது. அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரம். தியாஜிதம், சித்த யோகம், அமிர்த யோகம், ருத்ராசபர்ணி, மண்பாதி, ஒப்பிலியப்பன் கோவில் ஸ்ரீ சீனிவாச பெருமாள் மண்பாதி, ருத்ராசபர்ணி மண்பாதி, ஒப்பிலியப்பன் கோவில் சீனிவாச பெருமாள் காலை சூர்ணாபிஷேகம். மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கண்ட பேருண்ட பக்ஷிராஜ அலங்காரம். அது அவ்வளோ ஒரு நல்லா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி கோயில் கண்ட பேருண்ட பக்ஷி வாகன அலங்காரம். அதாவது கண்ட பேருண்ட பக்ஷி வாகனம் இதுனாக்கா, அதாவது பிரகலாதனுக்காக லக்ஷ்மி நரசிம்மர் அந்த சூரனை அழிக்க அவர் வராரு. அந்த இதை சூரனை அழிச்சிடுறாரு. அழிக்கின்ற பொழுது அழிச்சிட்டு அவரோட பக்த பிரகலாதனுக்காக தான் அந்த அவதாரமே எடுக்கிறாரு, நரசிம்ம அவதாரம். அப்போ அவர் எடுத்து அவனை தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு தூணிலிருந்து உடச்சிக்கிட்டு வெளியே அவரை சம்ஹாரம் பண்ணிட்டு அவரோட கோபம் தீரலை. அந்த குடலை பிடுங்கி அந்த வாய்ப்படியில் உட்காந்து, அதனால தான் அந்த வாய்ப்படியில் நம்மளாம் உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அவரோட குடலை உருவி அவரோட இது பண்ண கோபம் தீரலை. அப்போ அவரோட கோபம் தீருவதற்கு என்னன்னு அப்புறம் தேவாதி தேவர்கள்லாம் சிவபெருமானுக்கிட்ட போய் அவர் சிவபெருமான் கண்ட பேருண்ட பக்ஷிராஜா அலங்காரத்தில் வராரு. ஒரு கர்ஜனை இடும் பொழுது தான் அவரோட கோபம் தனியுது. மீண்டும் பக்த பிரகலாதன் போய் அந்த பெருமாள் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள்கிட்ட போய் அவரை இன்னும் சாந்தப்படுத்துகிறாரு. அதுதான் அதனோட இது. கண்ட பேருண்ட பக்ஷி வாகன அலங்காரங்கிறது என்னங்கிறதுக்கு விளக்கம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். சூரிய உதயம் 6:20. மீன நாளிகை 3:07. திதி நவமி திதி. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் 1, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி புதன், மீனத்தில் ராகு, சுக்கிரன், சூரியன். கௌரி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:30 to 8:30, மாலை 3:30 to 4:30. கௌரி நல்ல நேரம் காலை 1 to 2:30, மாலை 1 to 2:30. பரிகாரம் வெள்ளம், சூளம் மேற்கு, கரணம் 10 to 12. ராகு காலம் 4:30 to 6. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம 4:30 to 6 ராகுகால பூஜை பண்ணுவோம். குளியன் 3 to 4:30, யமகண்டம் 12 to 1:30. இன்றைய ராசி பலன்: சந்திராஷ்டிரம் ரோகிணி நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிட நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டிரமம். ராசி பலன்: மேஷம் வரவு, ரிஷபம் தாமதம், மிதுனம் செலவு, கடகம் ஆதரவு, சிம்மம் முயற்சி, கன்னி வெற்றி, துலாம் மேன்மை, விருச்சிகம் நன்மை, தனுசு அசதி, மகரம் தெளிவு, கும்பம் சிந்தனை, மீனம் நேர்மை. நாளைய விசேஷங்கள் என்னன்னு பார்க்கலாமா? நாளைய விசேஷங்கள் உலக காசநோய் எதிர்ப்பு தினம். உலக காசநோய் எதிர்ப்பு தினம் நாளைக்கு. இன்னைக்கு நம்ம காச நோய்க்கு என்ன? திரிபலா சூரணம் காச நோய் எதிர்ப்பு தினம். அது
அதை விட ஃப்ரெண்ட்ஸ் இன்னொன்று, இப்போ இந்த வர சனி பெயர்ச்சி மார்ச் 29 சனி பெயர்ச்சி மீனத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்படுகிறது. அந்த மீனத்தில் 6 கிரக சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொரு தடவையுமே, போன தடவை தனுசில் வந்தது, அதற்கு பிறகு மகரத்தில் 6 கிரக சேர்க்கை வருகின்ற பொழுது ஒரு ஜாதகத்தில் 4 கிரகம் 5 கிரகம் 6 கிரக சேர்க்கை இருக்கக்கூடாது. அதுவும் மீனத்தில் வருகின்றது, ஜலராசியில் வருகின்றது. அப்போ நீர் ஆனால் அதுவும் சூரிய கிரகணத்தோடு வருகின்ற பொழுது அந்த சூரிய கிரகணம் நம்ம இந்தியாவில் தெரியறது இல்லை. அதை நான் விரிவாக நாளைக்கு போடுறேன். 6 கிரக சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது ஏதோ ஒரு இது நடக்கும். அது ஜலராசியில் நடக்கும். நீர் சம்பந்தப்பட்ட கடல் சார்ந்த இதுக்கு சூரிய கிரகணம் நம்ம கடல் சார்ந்த இதுக்கு அண்டார்டிகா, ஐரோப்பா அந்த நாடுகளில் தெரிகின்ற பொழுது அங்கே ஏதோ ஒரு பாதிப்புகள் நடக்கும். இன்னைக்கு இன்றைக்கு ரோகிணி மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். மற்ற ராசிகளுக்கு நாம் இன்றைய ராசி பலன் பார்க்கின்ற பொழுது ரோகிணி மிருகசீரிடம் நட்சத்திரம் இருக்கிற ராசி ரிஷபத்தில் இருக்குது. அதனால் ரிஷபம் கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று, ஜலராசியில் 6 கிரக சேர்க்கை, அதாவது உபயராசியாகவும் இருக்குது, ஜலராசியாகவும் இருக்கிறது. மீனத்தில் நடக்குது. அதுவும் பெண் ராசி அது. அப்போ பெண் சம்பந்தப்பட்டவர்கள், பெண்களுக்கு கொஞ்சம் 6 கிரக சேர்க்கை ஜலராசியில் இருக்கின்ற பொழுது பெண்களும் ஜாக்கிரதையாக இருக்கணும். கடல் சார்ந்த இதுவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். 6 கிரக சேர்க்கை, அதாவது மக்கள் கூடுகின்ற இடத்திற்கு ஒரு பாதிப்பு வரும், பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தான் அதனோட இது. இந்த 6 கிரக சேர்க்கை இருக்கக்கூடாது. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். பங்குனி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பங்குனி 9ஆம் நாள், நவமி திதி. இன்னைக்கு என்ன அன்வஷ்டகான்னு போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அன்வஷ்டகா தினத்தில் நாம் பெருமாள் வழிபாடு தான். இன்றைக்கி நம்ம ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி சூரிய பகவானுக்குரிய நாள். நாம் கோதுமையினால் ஆன இதை கொடுங்க. ராகுகால பூஜை நம்ம செய்வோம். ராகு 4 to 6 அதையும் செய்யுங்க. அதை பெருமாள் வழிபாடு தான். நம்ம அம்மன் வழிபாடு உங்களுக்கு எது பிடிச்சி, ஆனால் பெருமாள் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்தெங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். இன்றைய கிரக நிலவரம் என்னன்னு பார்க்கலாமா? அதாவது பஞ்சாங்கத்தில் என்ன கிரக நிலவரம்? ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் நாள். மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சந்திரன் இருக்கார். தனுசு ராசிக்கு நல்லா இருக்குங்கிறது. கும்பத்தில் சனி, மீனத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் ராகு இருக்காங்க. சுக்கிரனும் புதனும் வக்ரமாக இருக்காங்க. ஆனால் காலண்டரில் புதன் மீனத்துக்கு வந்துட்ட மாதிரி இது இருக்குது. அதனால் சந்திராஷ்டமம் ரிஷபராசிக்கு இருக்குது. அதனால் ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடத்துக்கு ஜாக்கிரதையாக இருங்க இன்றைக்கு. அதே மாதிரி நான் இன்னைக்கு டைம் இருக்கா? டைம் இல்லை, தீர்ந்து போச்சு. 6 கிரகண சேர்க்கை. அதே மாதிரி நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஒரு ஜாதகத்தை பற்றி. ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சம் அடைந்திருக்கு, ஒரு நீசம் அடைந்திருக்குன்ற ஒரு இதில் இருந்ததுனாக்கா உங்களுக்கே தெரியும் கிரகத்தில் எந்தெந்த இது உச்சம் நீசம் கட்டம்னு நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் நான் சொல்கிறேன். உச்சன் பார்த்தால் பிச்சை எடுப்பர், அது சரியான நல்ல பலனை தராது. உச்சன் பார்த்தால் நல்ல பலனை தராது, பிச்சை எடுப்பர், ஒரு கஷ்டங்கள் வரும் அப்படிங்கிறது. அதே நேரத்தில் நீச கிரகத்தை நீசன் பார்த்தால் சுப பலன்கள் கிடைக்கும்.
இது வந்து எங்கள் குருநாதரும் எங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அதனால் ஒரு இது நாளைக்கு வந்து நான் சனிப்பெயர்ச்சியை பற்றி ரொம்ப விரிவாக நான் போடுற 6 கிரக சேர்க்கை. அதே மாதிரி குருவோட வீட்டில் இருக்கிறதுனால பிராமணர்களுக்கும் ஏதோ ஒரு கஷ்டம் வரும். அதற்கும் நான் வந்து நாளைக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கு வந்து நாம் என்ன பார்க்கலான்னா, எளிய ஜோதிட குறிப்புகள். நான் வந்து ஆயில் பாத் எடுங்க. வெள்ளிக்கிழமை எந்த விதமான இதுவுமே தேவையில்லை. ஆயில் பாத் எடுங்க. மோர், தயிர், இளநீர் குடிங்க. வெயிலில் அதிகம் வெளியில் போகாதீங்கிறது தான் என்னுடைய இது. ஜோதிடம் என்பது ஆன்மீகம் கலந்த அற்புதமான கலை. சுப பலன்கள். லக்னாதிபதியும் லக்கணத்திற்கு 5, 9ஆம் வீட்டு அதிபதியும் சுப பலனையே தருவார்கள். ஆயினும் மாறுபட்ட ஆதிபத்தியங்கள் சுப பலனை குறைக்கும். சாரபலம் என்னங்கிறத நம்ம பார்க்கணும். சுப பலன்கள் லக்னம், லக்னாதிபதி 5, 9 வீட்டரும் சுப பலன்களை கொடுப்பார்கள். 3 அதாவது மறைவு ஸ்தானம் 3, 6, 8, 11ஆம் வீட்டு அதிபதிகள் பாபப்பலனை தருவார்கள். ஆயினும் 3, 6, 8, 11ஆம் வீட்டில் இருக்கும் பாபர்கள் சுபப்பலனை தருவார்கள். மேலும் வீட்டுக்குரியரும் சுபவர்க்கம் அடைந்தால் பாவப்பரிகாரம் ஏற்பட்டு நல்ல பலன் தருவார்கள். அதாவது கேந்திர பலம். விஷ்ணு ஸ்தானம். நவகிரகங்கள் லக்ன கேந்திரத்தில் கால்தரம் சுப பலனையும் 4, 10 முழு பலனையும் லக்ன கேந்திரத்தில் கால் பலனையும் சுப பலனையும் 4, 10 இருக்கும் முழு பலனையும் 7 மத்திம பலனையும் தருவார்கள். திரிகோணஸ்தானம் அது வந்து லக்ஷ்மி ஸ்தானம் எனப்படும். 5ஆம் கோணத்தில் இருந்தால் நவகிரகங்கள் முக்கால் பலனையும் 9ஆம் கோணத்தில் இருந்தால் முழு பலனையும் தருவார்கள். இது வந்து ஒரு சின்ன குறிப்பு. லக்னாதிபதி வலுவாக இருந்துட்டால் நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. அதனால் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். சாரபலம் கரெக்டாக நல்ல சாரபலம் நல்லா இருந்ததுனாலும் நல்லாயிருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லேட் ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தரேன், நல்ல தகவலை தரேன். நட்சத்திர பலன்கள் சொல்லலான் இருந்தேன், ரொம்ப லேட் ஆகி போச்சு. உங்களை இன்னும் அறுக்க விரும்பலை. இன்றைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் வந்து இன்றைக்கு மேஷ ராசியில் என்ன சுப பலன்கள், யாராருக்கு மிக சுப பலன்கள்னாக்கா மேஷம், மிதுனம் இல்லை மேஷம், கன்னி, ரொம்ப நல்லா இருக்கு. இன்றைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து மேஷம், கன்னி, துலாம், இவர்களுக்கு விருச்சிகம், இவர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இன்றைய கிரக நிலவரத்தில் இவர்களுக்கு நன்றாக இருக்கிறது. நாளைக்கு நான் வந்து 6 கிரக சேர்க்கை, இந்த சனிப்பெயர்ச்சியினோட இதை பற்றி நம்ம நாளைக்கு விரிவாக நான் நாளைக்கு